This video is sponsored by Vasant & Co. மெயின் வந்துட்டு இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்துட்டு ப்ராப்பராக மாதம் அது வளர்ந்து வெளியே வந்துச்சுன்னா இட்ஸ் ரெகுலர் நார்மல். இந்த லைனிங் டேமேஜ் ஆச்சுன்னா அகெயின் வந்துட்டு ஸ்கேன்டி பீரியட்ஸ்னால் பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக வரதுக்கு பேர் தான் ஸ்கேன்டி பீரியட்ஸ்னுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நார்மலாக பீரியட்ஸ் எப்படி வருதுன்னு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பியூபர்ட்டி டைம் வயசுக்கு வர டைமில் வந்து இந்த ஹெச்பிஓ ஆக்சஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஹைப்போதலமோ பிட்யூட்டரி ஓவேரியன் ஆக்சஸ். அதாவது பிரெயினில் வர அங்கேருந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரேட் ஆகி அது வந்து ஓவரியில் போய் அது வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஓவரியிலேருந்து ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன்ஸ் வந்துட்டு அதுலேருந்து செக்ரேட் ஆகி கர்ப்பப்பையில் ஒரு லைனிங் இருக்குது, எண்டோமெட்ரியம் லைனிங்னு சொல்லுவோம். அதில் போய் ஆக்ட் பண்ணி அது மாதம் வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா இது அந்த வந்துட்டு யூட்ரஸ் மாடல், இது ஃபுல் யூட்ரஸ் மாடல். இதை நான் உள்ளே இருக்க வியூ நான் காமிக்கிறேன். இப்படி எடுத்துட்டிங்கன்னா இதுதான் உள்ள கர்ப்பப்பை வந்துட்டு இப்படி தான் உள்ளே இருக்கும். இப்படி கட் செக்ஷன் பார்த்திங்கன்னா சரிங்களா. ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைனிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எண்டோமெட்ரியம்னு சொல்கிறது. இதுதான் அந்த ஓவரியிலேருந்து ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன்ஸ் வந்துட்டு இந்த கர்ப்பப்பையில் வந்துட்டு போய் ஸ்டிமுலேட் பண்ணி இந்த டிஷ்யூவை மாதம் வளர வைக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த மந்த், அது 20 to 30 days சைக்கிளுக்கு அப்புறம் ஆகும் இந்த டிஷ்யூ வந்துட்டு வெளியே ஷெட் ஆகி வர்றது தான் பீரியட்ஸாக வருது. இது நார்மலாக வந்து ஆவரேஜ் வந்து நம்ம பீரியட்ஸ் என்ன சொல்லுவோம், ஒரு ஆவரேஜ் உமனுக்கு வந்து 28 to 30 days சைக்கிள் வந்து ஆவரேஜ் வரும். ஆனால் அது கரெக்டாக அதே மாதிரி கன்னாக வரணும்னு அவசியம் கிடையாது. சில பேத்துக்கு 23 days வரும், சில பேத்துக்கு 1 and 2 weeks வரும், சில பேருக்கு 35 days மேலே போகும். பட் ஆனால் ஆவரேஜ் ரெகுலர் பீரியட்ஸ் எப்போ சொல்லணும்னா 21 days to 35 daysக்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் நார்மல், இட்ஸ் ரெகுலர். லெஸ் தென் 21 days, அதாவது 2 weeks ஒன்ஸ் வருது, இல்லை 35 daysக்கு மேலே போகுதுன்னா தென் we call as an irregular periods. That is one part of the regularizing the periods. இதில் வந்து ஃப்ளோ அகெயின் எஸ், ஃப்ளோ வந்து நார்மல் ஆன் ஆவரேஜ் வந்துட்டு 3 days to 8 days வரைக்கும் இருக்கும். சில பேர் வந்து நார்மல் ஃப்ளோவாக இருக்கும். எப்போ எக்ஸசிவ் ஃப்ளோன்னு சொல்லுவோம், நீங்கள் ஒரு நாளைக்கு அதிகமாக ஒரு 4-5 pads நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு 8 daysக்கு மேலேயும் உங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா தென் we call it as an heavy periods. On average we say 50 to 80 ml of blood வந்துட்டு மாதம் வருது வந்துட்டு இட்ஸ் அ நார்மல் ப்ளீடிங். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கேன்டி பீரியட்ஸ்னால் எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த 50யோட கம்மியாக வருது, 30 or 35 ml ப்ளீடிங் தான் வருது. அது எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக உங்களுக்கு 3 days வரதுக்கு பதிலாக 1 day தான் வருது, 2 days தான் வருது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பேட் தான் சேஞ்ச் பண்ணுறீங்க. சில பேர்த்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேட் தான் சேஞ்ச் பண்ணுறேன், ஆனால் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் வருது, ஒரு பாதி தான் அந்த பேட் நனையுது, அதுக்கப்புறம் நனையல. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கேன்டி பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு என்ன காரணனால வருது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு மெயின் வந்துட்டு 2 காரணம். ஒன்று வந்துட்டு பியூர்லி ஹார்மோன்ஸ்னால வரலாம், ரெண்டாவது இந்த கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேன்டி பீரியட்ஸ் வரலாம். ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாத்வே சொன்ன பார்த்தீங்கன்னா ஹெச்பிஓ ஆக்சஸ், அதாவது பிரெயினில் வந்துட்டு ஓவரிக்கு போகும், ஓவரியில் வந்துட்டு இந்த யூட்ரஸ் அந்த ஜவ்க்குள்ளே போகும், இதுதான் வெளியே வந்துட்டு த டிஷ்யூ வில் கம் அவுட் ஆஸ் பீரியட்ஸ். அதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா தென் யூ வில் கெட் 2 எக்ஸ்ட்ரீம் வரலாம், ஹெவி பீரியட்ஸும் வரலாம், ஸ்கேன்டி பீரியட்ஸ்னால் கம்மியாக வர பீரியட்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரலாம். ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு என்னென்ன ரீசன்ஸ்க்காக வரலாம். ஒன்று வந்துட்டு ஃபிசியாலஜிக்கல் நேச்சுரல் ப்ராசஸ். நேச்சுரல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெரிடிட்ரி, உங்கள் ஜெனட்டிக் ஃபேக்டர், அதாவது உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி, உங்கள் சிஸ்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்கள ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா எனக்கு 1 or 2 days தான் பீரியட்ஸ் வந்துருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு பேடு, ஒரு மேக்ஸிமம் 2 pads நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் அவங்களோட ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரியாக இருந்தால் உங்களுக்கும் அப்படி தான் வரும். ஸோ தட் இஸ் அ நார்மல் காசஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா டியூரிங் பியூபர்ட்டி, அதாவது உங்களுக்கு வயசுக்கு வர அந்த டைமில் வந்துட்டு சில பேருக்கு என்ன அப்போ தான் அந்த ஹெச்பிஓ ஆக்சஸ் சொன்ன பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இனிஷியல் ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃபுல்லாக உற்பத்தி ஆகலை, ஃபுல்லாக டெவலப் ஆகாதனால அந்த ஃபஸ்ட்டு 1 or 2 years நிறையா அம்மா வந்து கூப்பிட்டு வருவாங்க, என் பொண்ணு இப்போ தான் வயசுக்கு வந்திருக்கு, ஆனால் பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக வருதுமானா ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம், விட்டுருவோம். இட்ஸ் அ நேச்சுரல், ஏன்னா அப்போ தான் உற்பத்தி ஆகுது, டெவலப் ஆகுது. ஸோ 2 years கழிச்சு பார்த்துக்கலாம். 2 yearsக்கு அப்புறமும் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்கேன்டே வந்துச்சுன்னா தென் வில் கோ ஃபார் இவாலுவேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். தட்ஸ் ஒன். ரெண்டாவது அகெயின் அதர் நேச்சுரல் காசஸ் என்னென்னா உங்களுக்கு தீட்டு நிற்கிற டைமில், அதாவது மெனோபாசல் டைம், அதுக்கு முன்னாடி வந்து பெரிய மெனோபாசல்னு சொல்லுவோம். ஸோ பீரியட்ஸ் நிற்கிற டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பீரியட்ஸ் கம்மியாக வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அந்த சைக்கிள் வந்து நின்று நீங்கள் மெனோபாஸ் வந்துட்டு ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்துட்டு நார்மல் காசஸ், ஃபிசியாலஜிக்கல் காசஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெத்தலாஜிக்கல் காசஸ். பெத்தலாஜிக்கல் காசஸ்னால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்பர் 1 வந்து ஸ்ட்ரெஸ் நீங்கள் ஓவராக வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்துட்டு ஸ்கேன்டி பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக வரலாம். நிறையா வந்துட்டு ஒர்க்கிங் விமென், கேர்ள்ஸ்லாம் சொல்லுவாங்க, மேடம் வந்து இத்தனை நாளாக எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருந்தது, நான் 3 to 5 days ஃப்ளோ இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 day தான் வருது,
இல்லை எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப தள்ளி போயிடுச்சு, வந்தாலும் 1 or 2 drops தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காஸ். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப நீங்கள் பட்டிங்கன்னா அந்த பாத்வேஸ் சொன்னாலும் HPO ஆக்சஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக வரும்போது இந்த மாதிரி கம்மியாக வரலாம். ரெண்டாவது வந்து ஒபிசிட்டி, அதாவது நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருந்தீங்க, வெயிட் போட்டே போகுதுன்னா அகெயின் ஹார்மோன் இம்பேலன்ஸில் ஸ்கேன்டி பீரியட்ஸ், அது பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். தேர்ட் திங் வந்துட்டு ஓவர் எக்ஸசைஸ், அதாவது நீங்கள் ரொம்ப ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஆர் ஈவன் அண்டர் எக்ஸசைஸே பண்ணல, ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி வரலாம். ஓவர் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அத்லீட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் பயங்கர ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய அந்த ட்ரைனிங் செஷன்ஸ் போகிறவங்களாம் அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டிங்கனாவே பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக வருது, 1 spot தான் வருது, 2 spots தான் வருது, ஒரு எனக்கு பீரியட்ஸே எவ்வளோ தள்ளி போகும். தட்ஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் கம்ப்ளைண்ட். ஆல் த அத்லெட்டிக்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் காமன் கம்ப்ளைண்ட் வரும். that's பிகாஸ் ஆஃப் ஓவர் எக்ஸசைசிங். நெக்ஸ்ட்டு அண்டர் எக்ஸசைசிங், நீங்கள் எக்ஸசைஸே பண்ண மாட்டீங்க, பண்ணாமல் இருந்தாலும் ஹார்மோன்ஸ் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக பேலன்ஸ் ஆகலைன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு நார்மலாக வராது. தட்ஸ் ஒன் திங். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் வெயிட் லாஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக வந்து வெயிட் லாஸ் வந்து யூஸ்வலாக என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து வெயிட் லூஸ் பண்ணணும். சில பேர் வந்துட்டு ரொம்ப அந்த கிராஷ் டயட் போவாங்க, பயங்கர எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த வித்தின் 1 or 2 months நல்ல ஒரு 10 to 15 kilos குறைவாங்க. அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நீங்கள் குறையும் போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த மசில் ஃபேட், நம்ம உடம்புல இருக்க ஃபேட்லாம் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக குறையும். ஃபார் விமெனுக்கு வந்துட்டு அந்த ஃபேட்டில் வந்து நிறைய ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் தான் வந்துட்டு ஓவரியில் வந்துட்டு இந்த கர்ப்பப்பை லைனிங்கில் வந்துட்டு தங்கி இந்த டிஷ்யூ வந்து வளர வைக்கும். ஸோ அது நம்ம ஃபேட்லேயும் விமென் இருக்கும். திடீர்னு டிராஸ்டிக்காக அந்த ஃபேட் குறைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் கம்மியாகிடுச்சுன்னா இந்த இடத்துல போய் அதை ஸ்டிமுலேட் பண்ணாது. ஸோ அவங்களுக்கு டிராஸ்டிக் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் வந்து காமன் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸே வரலன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக வருது, 1 day தான் வருதுன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த காமன் கம்ப்ளைண்ட். அடுத்து வந்து தைராய்டு இஷ்யூஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமனஸ்ட் தைராய்டு இஷ்யூஸ். தைராய்டு அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அது. ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸு, பிரெயினில் இருந்த ஹார்மோன்ஸு, பீரியட்ஸ் ரிலேட்டட் ஹார்மோன்ஸும் தைராய்டு ஹார்மோன்ஸும் சிஸ்டர் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் இம்பேலன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு எதர் ஹெவி பீரியட்ஸாக வரலாம், இல்லை ஸ்கேன்டி பீரியட்ஸாக வரலாம். ஸோ தைராய்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப காமனஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், PCOS. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று பீரியட்ஸ் வந்துட்டு வராது, தள்ளி போகும், அப்படியும் வந்தாலும் ரொம்ப கம்மியாக வரும் ஆர் எக்ஸசிவாக வரும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அவங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ தட் இஸ் ஆல்சோ another ரீசன் ஃபார் ஸ்கேன்டி. அது கம்மியாக வர பீரியட்ஸ் அதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஒன்று வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் வந்துட்டு ப்ரொலாக்டின். அகெயின் பிரெயினில் வர ஹார்மோன்ஸ் ப்ரொலாக்டின். அதுவும் அப்நார்மலாக இருந்தாலும் இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு கம்மியாக வரலாம். ஸோ தீஸ் ஆர் த மெயின் வந்துட்டு பெத்தலாஜிக்கல் ஹார்மோனல் காசஸ்னால உங்களுக்கு வரலாம். இதெல்லாம் நான் சொன்னது ஃபுல்லாகவே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் யூஆர் ஆன் சம் மெடிக்கேஷன், அதாவது ஒரு ட்ரக்ஸ் எடுக்கிறீங்க, ரொம்ப காமன் வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், அதாவது பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு கான்ட்ராசெப்டிவ்காக எடுக்கிறீங்க, ஆர் ஒரு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும் போதுட்டு உங்களுக்கு ரிக்ரைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் டாக்டர் கொடுத்துருக்கலாம், கைனகாலஜிஸ்ட். ஸோ அது எடுக்கும்போது கூட சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் வந்துட்டு ரெகுலராக எப்போயுமே ஒரு 5 days வரவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 days தான் வரும், ஆர் ஈவன் 1 day தான் வரும், பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ். ஆர் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸில் இருக்கிறீங்க, அகெயின் ஃபார் கான்ட்ராசெப்டிவ் மந்த்லி இன்ஜெக்ஷன் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் 3 months ஒன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் இது நீங்கள் காமனாக ஸ்கேன்டி பீரியட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்கள் அதை எடுக்கிற வரைக்கும். ஒன்ஸ் யூ ஸ்டாப் யோர் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ்னால் அகெயின் உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக உங்கள் நார்மல் ஃப்ளோக்கு வந்துடும். ஸோ தட்ஸ் நாட் பி a ப்ராப்ளம். அடுத்தது வந்துட்டு இந்த மெரினான்னு சொல்லிட்டு ஒரு காப்பர் டீ மாதிரி அது another ஒரு டிவைஸ். அது எப்படின்னா ஹெவி பீரியட்ஸ்க்கு யூஸ்வலி கொடுப்போம். ரொம்ப ஹெவியாக மாதம் வரவங்களுக்கு அது கர்ப்பப்பையில் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே இப்படி ஒரு இன்சர்ட் பண்ணி விட்டுரும், காப்பர் டீ மாதிரியே இருக்கும். ஸோ அதோட பேசிக் என்னென்னா இங்கே உள்ளே வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா அந்த மெரினா போட்டதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து 1 drop தான் வரும், 1 day 1 drop தான் வரும், ஒரு மேக்ஸிமம் ஃபியூ ட்ராப்ஸாக வரும். அது நாங்கள் சொல்லி தான் போடுவோம், ஏன்னா அது ஹெவி பீரியட்ஸ் குறைக்கிறதுக்காக போடுற another ட்ரீட்மெண்ட்டு. இட்ஸ் ஆல்சோ கான்ட்ராசெப்டிவ் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்கேன்டி பீரியட்ஸ் வரலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஃப் யூஆர் சம் சைக்காட்ரிக் மெடிக்கேஷன், ஒரு ஆன்டி டிப்ரெசன்ஸ், ஒரு ஆன்சைட்டிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி மெடிக்கேஷன் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் அகெயின் இன்னும் வந்து தள்ளி போகும், இல்லை வராது, வந்தாலும் ரொம்ப கம்மியாக வரும். தட்ஸ் நாட் த காமன் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஹார்மோனல் காசஸ், அதனால வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக வரலாம். கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை வரலாம், மெயின் வந்துட்டு இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்துட்டு
ப்ராப்பராக மாதம் அது வளர்ந்து வெளியே வந்துச்சுன்னா இட்ஸ் ரெகுலர் நார்மல். இந்த லைனிங் டேமேஜ் ஆச்சுன்னா அகெயின் வந்து பீரியட்ஸ் வந்து கம்மியாக வரும். எப்படி டேமேஜ் ஆகும்? நிறைய பேர் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் போவாங்க, டிஎன்சி பண்ணுவாங்க. ரெக்கரண்ட் டிஎன்சி யூஸ்வலி என்ன பண்ணுவோம், இந்த லைனிங் வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணி வெளியே எடுத்து விட்றது தான் அந்த டிஎன்சி பண்ணுறது. ஸோ நீங்கள் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த லைனிங் வந்துட்டு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டேமேஜ் ஆயிரும். அதுக்கு பேர் வந்து ஆஷர்மேன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்கேண்டியாக வரும் or periods வராது. So this is also another most important. So நான் usually என்ன advice பண்ணுவேன்னா recurrent abortions போகாதீங்க. உங்களுக்கு வந்து okay if you don't want pregnancy there are lot of birth control options. நிறைய birth control இருக்கு. நீங்கள் காண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் or tablets or the மெரினா சொன்ன மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம், மீன் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் or இன்ஜெக்ஷன்ஸ் போகலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இட் வில் டேமேஜ் த யூட்ரஸ். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் நிறைய வந்து ரொம்ப கஷ்டமாக பிகாஸ் ஐ ஹவ் லாட் ஆஃப் பேஷன்ஸ் ஹூ கம் அண்ட் சே நான் இந்த மாதிரி ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரி கேட்டிங் நிறைய அபார்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஆஷர்மேன் சிண்ட்ரோம் வந்துடும். when they really want to conceive they go for pregnancyனால அவங்களால கன்சீவே பண்ண முடியாது. ஒன்றுன்னு என்னென்னா ஒன்ஸ் இஸ் டேமேஜ்னா நீங்கள் நாளைக்கு ஐவிஎஃப்பும் பண்ண முடியாது, யூ ஹேவ் டு கோ ஒன்லி ஃபார் சரகசி. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் நிறைய வராங்க. இந்த மாதிரி ஆஷர்மேன் சிண்ட்ரோம் வந்துட்டு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுது. ஸோ எந்த ஆப்ஷன் நேச்சுரலாகவும் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, ஐவிஎஃப்ஆலையும் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ நீங்கள் வந்து வாடகை தாய் சரகசிக்கு தான் போயானோம். ஸோ அதனால் திஸ் இஸ் another important message I want to tell all the young girls or young women. recurrent abortions போகாதீங்க. if you do want pregnancy there are a lot of birth control options இருக்குது. அது நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சேஃபராக அது பண்ணிக்கோங்க. that's one. second வந்து infections. yes, infections also another commonest thing which can damage the endometrium. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈவன் இன்ஃபெக்ஷன் ஆல்சோ பிகமிங் அ காஸ் ஆஃப் 25 to 30% இன்ஃபர்டிலிட்டி காசஸ் ஆல்சோ நிறையா வந்துட்டு காஸ் பண்ணது வந்திருக்கு. அதில் மெயின் இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப இந்தியா இஸ் நோன் ஃபார் டியூபர்குலோசிஸ், டிபி. ஸோ டிபி வந்து செஸ்ட் மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, கர்ப்பப்பையும் அஃபெக்ட் பண்ணும். இந்த கர்ப்பப்பை அஃபெக்ட் பண்ணி இந்த லைனிங் வந்து ஃபுல் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பீரியட் சுத்தமாக வராது, வந்தாலும் 1 or 2 drops தான் வரும். ஐ ஹேட் ரீசென்ட்லி ஹேட் ஒன் பேஷண்ட் அவங்க அம்மா கூட்டு வந்தாங்க. ஷி வாஸ் ஒன்லி 21 year old. வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 years சுத்தமாக பீரியட்ஸே வரல. நாங்கள் வயசுக்கு வரும்போது ஒரு 2 years வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்போ நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், 2 years சும்மா பீரியட்ஸே வரல, என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா முந்தி வந்து டிபி இருந்துச்சான். அது டிபி கூட என்னென்னா அவங்க வந்து லேட்டராக தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் ரைஸ் ஆஃப் ஈவினிங் ஆனால் உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சடன் வெயிட் லாஸ், வெயிட் குறைச்சிட்டே போகிறீங்க, ஆர் லோவர் அப்டமென் பெயின் கான்ஸ்டன்ட் வலிக்குது, ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதுன்னா நீங்களே ஹோம் மெடிக்கேஷன் சும்மா உட்காராதீங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் செக் பண்ணி ஏர்லியராக ட்ரீட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் செக் இஃப் இட்ஸ் அ டிபி. என்ன டிபி வந்துச்சுன்னா இந்த எண்டோமெட்ரியம் லைன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பீரியட் சுத்தமாக வராது. தென் அகெயின் when you get married you cannot get pregnant, you have to go only for surrogacy. சொன்னால பார்த்தீங்கன்னா 20 year old பொண்ணு வந்துட்டு 2 years எல்லாமே ட்ரை பண்ணாங்க, கடைசியில் பார்த்தா டிபி வந்துட்டு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஏமா விட்டிங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 3 months எங்களுக்கு தெரிலங்க, அப்போ 3 months கழிச்சு தான் நான் கண்டுபிடிச்சோம் அது டிபி. அதுக்கப்புறம் தான் அந்த மாத்திரை எடுத்திருக்காங்க. யூஸ்வலி 6 to 9 months அந்த மாத்திரை கொடுப்போம், அது யூட்ரஸ் டிபி இருந்துச்சுன்னா டியூபர்குலோசிஸ். இதுவே நீங்கள் ஏர்லியராக போய் ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேமேஜ் நீங்கள் தடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸும் நார்மலாக வரும், ஃப்யூச்சரில் ப்ரெக்னென்சியும் நார்மலாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ இந்த பொண்ணுக்கு என்னென்னா ஃபுல்லாகவே லேட்டராக போனால இந்த ஃபுல் எண்டோமெட்ரியம் டேமேஜ் ஆனதுனால அது சுத்தமாக அந்த லைனிங்கே போயிடுச்சு. ஸோ 2 years பீரியட்ஸ் வரல. நம்ம என்ன தான் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்து இட் வாஸ் டோட்டல் ஃபெயிலியர். ஏன்னா உங்களுக்கு டோட்டலி இட் வாஸ் டேமேஜ். ஸோ இனிமேல் அந்த பொண்ணுக்கு ஃப்யூச்சரில் பீரியட்ஸும் வராது, she cannot get normally pregnant also. So it's another important message என்ன சொல்கிறேன்னா எனி இன்ஃபெக்ஷன் யங் கேர்ள்ஸ் வந்தீங்கன்னா உடனே போய் ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு பீரியட்ஸ் ரொம்ப உங்களுக்கு கம்மியாகிட்டே போகுது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா உடனே உங்கள் டாக்டர் போய் பார்த்துக்கோங்க. தட்ஸ் another ரீசன். தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் யூட்ரஸ் காசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீரியட்ஸ்னு ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும்போதுட்டு நம்ம வந்து இவாலுவேட் பண்ணி பார்ப்போம், ஹார்மோனல் காசஸா இல்லை வந்துட்டு யூட்ரஸ் காசஸா. அதுக்கு என்ன பண்ணுவோம், சிம்பிளாக வி வில் செக் சம் ஹார்மோனல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி பிரெயினில் வர ஹார்மோன்ஸு, யூட்ரஸில் அந்த ஓவரியில் வர ஹார்மோன்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, தைராய்டு ப்ரோலாக்டின்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, சில டைம்ஸ் உங்களுக்கு பிளட்டு கம்மியாக இருந்தால் கூட அந்த மாதிரி பீரியட்ஸ் கம்மியாகலாம். ஸோ அது என்ன மாதிரின்னு பார்த்துட்டு வீ கேன் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு இந்த லைனிங் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். அது கர்ப்பப்பை எப்படி இருக்குது, இந்த லைனிங் எப்படி இருக்குது, முட்டைப்பை எப்படி இருக்குது, அதில் பிரச்சனைனா தென் அதுக்கு அந்த மாதிரி we can treat it. தட்ஸ் number 2. number 3 வந்துட்டு அதே மாதிரி இந்த டிபி இருக்கான இந்த பயாப்சி எடுத்து வந்துட்டு கூட பார்த்து என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸ்பெசிஃபிக்லி டிபி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது இருந்தால் அது அந்த மாதிரி ஏர்லியராக we can get it treated. சப்போஸ் இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் மேஜராக தெரியலாம், தென் another thing what we do something called hysteroscopy. ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்றது இந்த கேமரா வந்து இந்த யூட்ரஸ்குள்ளே விட்டு பார்ப்போம். ஸோ நேரில் அந்த கண்ணில் இந்த லைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு at the same time பயாப்சியும் எடுத்துப்போம்.
பயாப்சி எதுக்குன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக இருக்கா, நார்மலாக இருந்தால் தான் அந்த டிஷ்யூ வந்து நார்மலாக வளரும். ரெண்டாவது டிபி இருக்கா, வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த ஹிஸ்டோஸ்கோபி பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை தான் அதுக்கு தகுந்த மாதிரி we will treat it. ஸோ ஃபார் ஆல் த கேர்ள்ஸ் அண்ட் விமெனுக்கு என்ன சொல்லனா, உங்களுக்கு எப்பயுமே ரெகுலராக பீரியட்ஸ் வந்துட்டே இருக்குது, திடீர்னு யூர் சீயிங் அ சேஞ்ச், திடீர்னு வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக வருது, எப்பயுமே 3 days ஃப்ளோ வருது, 2 days தான் வருது, 1 day தான் வருது, ரொம்ப ஒரு பேட் தான் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு அந்த ஒரு பேட்லேயே வந்து 1 or 2 drops தான் வருதுன்னா வெயிட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக உங்கள் கைனகாலஜிஸ்ட் போய் செக் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால் எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்தால் ஏர்லியராக உங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு வச்சுக்கோங்க, ஏர்லியராக கெட் இட் ட்ரீட்டட். தேங்க்யூ. This video sponsored by Vasant & Co.